ஓகே, இன்னும் வாட்ச் போடணும், பேங்கிள் போட்டாச்சு, தோடு போடணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சதுப்பா ஆல்மோஸ்ட் ரெடி, வந்துட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஹாய், வெல்கம் டு மை சேனல் guys, The Priya Life. கோயிலுக்கு போறோம். எஸ், சோ இந்த கோயில் பேர் என்னன்னாக்கா சிங்கப்பெருமாள் கோயில். ஓகே, சோ இருங்க, ஒரு காரணம் மட்டும் போட்டேன், இன்னொரு காரணம் போட்டேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. இது பேரு சிங்கப்பெருமாள் கோயில் அப்படி சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்துட்டு இன் அண்ட் அரௌண்ட் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் பெரிய கோயில் கூட. சிட்டில இருக்கவங்க நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. செங்கல்பட்டுல இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஆக்சுவலி இந்த டெம்பிள் வந்துட்டு நாங்க கொஞ்சம் ரெகுலரா போவோம். முதல்லலாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி லைக் வீக்லி ஒன்ஸ் நான் டெம்பிள் போயே ஆகணும் அப்படின்னு இருப்பேன். அப்போ நான் வந்து கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு இங்க பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோயில் தான் இருக்கு. வீக்லி ஒன்ஸ் எனக்கு போக முடியல, பிகாஸ் கிட்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய வேலையெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ வி மேக் ஷூர் வி கோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ், இல்லைன்னா 2 months ஒன்ஸ் ஃபார் ஷுர். மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் எங்களை கண்டிப்பா போக ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி விசிட் பண்ற டெம்பிள் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் தான். ஸோ நம்ம இந்த கோயில் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. Come on, let's go. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு 1 month கழிச்சு தான் வரோம். 1-2 months ஆயிருக்கும். கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கா இந்த கோயிலை நல்லா புதுசாக. ஆக்சுவலி இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் பெருசாக இருக்கும், அங்கே தான் வந்துட்டு கடை இருக்கும். இப்போ எல்லாம் சுற்றி இங்கே வந்துட்டு, ஸோ நம்ம கோயில் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ஓகே, இதான் சுவாமி என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள போனா சுவாமி பார்க்க முடியும். பட் நம்ம உள்ள போன்ஸ் அலோட் கிடையாது. எந்த கோயிலையும் போன்ஸ் அலோட் கிடையாது. நம்ம இந்த கோயிலை சுத்தி பார்க்கலாம். ஓகே, இது வந்து இந்த கோயில ஒரு உட்கார்ற ஸ்பாட். இந்த கோயில் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாடலாத்ரி நரசிம்மர் டெம்பிள் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து பல்லவாசு கட்டினாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி இந்த மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான். இது ஒரு பெரிய கேவ் மாதிரி இருக்கும், பெரிய மலையை உடைச்சி இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. இந்த கோயில ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரசிம்மருக்கு நெற்றிக்கண் இருக்கும். ஸோ ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ள சூப்பரா இருப்பாரு நரசிம்மர். அது அந்த ஒரு 1 second 2 seconds அந்த நெற்றிக்கண்ணை காமிப்பாங்க. ஸோ அது இந்த கோயில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம மேலெல்லாம் ஏறலாம், ஏறி போயிட்டு பார்த்துட்டு நம்ம உட்காந்து எல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு உமாச்சியை பார்த்துட்டு வந்துட்டேன், தரிசனம் பண்ணிட்டேன். உள்ள வந்துட்டு நரசிம்மர், அப்புறம் தாயார், அவ தான் பெருசா இருப்பா. இது எல்லாம் குட்டி குட்டி உமாச்சி எல்லாம் நிறைய பேர் இருப்பா. ஆக்சுவலி இந்த கோயில் பாத்தீங்கன்னா 2000 years ஓல்டு அப்படின்னு உள்ள இருக்கவர் இப்பதான் சொன்னாரு. அண்ட் லைக் ஐ செட், நான் நெற்றிக்கண்ணையும் பார்க்க முடியும். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பழமையான கோவில், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ நான் மேலெல்லாம் ஏற போறேன், நம்ம அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாங்க இப்படிதான் மாடி மேலே ஏற போறோம். இது வந்துட்டு ஒரு மலையை உடைச்சி அதுக்குள்ள கோயில் பண்ணிருப்பாங்க. இந்த மேலே ஏறி நம்ம மலைக்குள்ளெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ மலைக்குள்ளதான் இந்த நரசிம்மரே இருப்பாரு. ஸோ மலையை தான் வந்துட்டு அழகா நரசிம்மர் மாதிரி பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி படிக்கட்டு ஏறி ஏறி போறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஓகே, மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா, ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? ஆக்சுவலி கோயிலுக்கு வர்றதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அந்த காலத்துல கோயில் எல்லாம் வந்துட்டு காலையில எல்லாரும் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கோயிலே பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கல்லெல்லாம் நடந்தா ஒரு நல்ல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் இந்த கோயில் எல்லாம் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த யாரவர் ஆஞ்சநேயர்ல எல்லாம் 11 தடவை சுத்த சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நவகிரகத்தை 9 தடவை சுத்த சொல்லுவாங்க. நடையோ நடக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனாலதான் அந்த காலத்துல எவ்ரிடே கோயிலுக்கு போங்க, காலையில கோயில் போங்க, ஈவினிங் கோயில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கிங் ஹேபிச்சுவலா பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி கோயில் எல்லாம் கான்செப்ட். மலை பாத்தீங்களா? கேன் யூ சீ த மலை? மலை மலை மலை. ஸோ இங்க வந்து நிறைய ரிச்சுவல்ஸ், தாலி கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பெக்கிறதுக்கு தொட்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் கேள்விப்பட்ட இந்த அரச மரம்,
ஆலமரம் வேப்ப மரமா அரச மரம் வேப்ப மரம் ஏதோ 2 மரத்துல சுத்தி வர வர குழந்தை நிறைய பிறக்கும்பாங்க. இது புளிய மரம்பா. நதிமூல ரிஷிமூலம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. ஆக்சுவலி அந்த மரத்துல இருந்து வர காத்து வந்துட்டு கேர்ள்ஸோட யூட்ரஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால தான் அந்த கோயில் அந்த மரத்தை சுத்துங்கன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ. இங்க இருந்து பார்த்தா அழகா இருக்கும் இந்த கோயில். உங்களுக்கு இந்த ஃபுல் மலையும் தெரியும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃபுட் ஸ்டாலே இருக்கு. தோசை பொங்கல் பயங்கர ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. டேய் வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா. சோ நம்ம என்ன வாங்கலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே என்ன வேணும் உனக்கு? வாட் டு யூ வாண்ட்? பானி பூரிலாம் இங்க இல்ல. அப்பா அப்பா எனக்கு பேல் பூரி வேணும்பா. பேல் பூரி பூரின்னுட்டு பீப்பா கேக்குதுல வா. பானி பூரிலாம் இங்க கிடைக்காது. உங்களுக்கு இது பிடிக்குமா? Do you like it? பிடிக்குமே. ஓகே முறுக்கு, இந்த முறுக்கு ஓகேவா? ஓகே சோ முறுக்கு இது 2 போருமா? ஓகே வாங்கிட்டேன். ஓகே சோ என்ன நீ என்ன சாப்பிடுற? சோ நாங்க அதிரசம் வாங்கியிருக்கோம். அதிரசம் கோயில் வந்தாச்சு, கோவில் சுத்தி பார்த்தாச்சு. இந்த மாசத்தோட கோவில் கோட்டா முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாச்சு. ஆக்சுவலி கோவில் வரது ஒரு சூப்பர் வைப். இங்க வந்தா நமக்கு வந்துட்டு ஒரே பாசிட்டிவ் திங்கிங்ஸ் தான் வரும். இந்த யூனிவர்ஸ் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆக்சுவலி இது ரொம்ப ட்ரூ. பிகாஸ் இங்க வரவங்க எல்லாருமே பாசிட்டிவா திங்க் பண்றதுனால நமக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்துடும். கண்டிப்பா மாசத்துல ஒருத்தர் கோயில் போங்க, ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. என் குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மாசம் நாங்க கோயிலுக்கு வந்துருவோம். ஸோ அவங்களுக்கும் இது மாதிரி எல்லாம் தெரியணும், கடவுள் இருக்காரு, கொஞ்சம் பயப்படணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல வைப்ஸோட நல்ல ஒரு ஹெல்த்தியான வெல்தியான ப்ராஸ்பரிட்டியான நியூ இயரை நம்ம வந்துட்டு இப்போ கொண்டு வரலாம். தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் வெல்த் எல்லாமே கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். புத்தாண்டு முடிஞ்சு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. பட் நாங்கள் இப்போ தான் வரோம், அதனால இப்போ வந்து வேண்டிக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் வேண்டுறேன். ஸோ see you on the next episode. அது வரைக்கும் டாடா பாய். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். See you all. Bye.